பவன் கொஞ்சம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. பண்ணிருக்கேன்பா, இப்போ வந்துருவாரு. டேய் பவன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இத்தனை நாள் என் பொண்ணு படுத்த படுக்கையா இருக்காளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப ஏன்டா எந்திரிச்சான்னு இருக்குதுடா எனக்கு. அந்த படுவாய் விழுக மாட்டான், நாசமா போயிடுவான். அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன். இப்போ வாயை மூடிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? சுப்னா, டேய் டேய் பவன் பவன். அம்மா, உன்னை சும்மா இருன்னு சொன்னல. டேய் சுப்னாடா. சுப்னா, சொப்னா, ஏய் சொப்னா, சொப்னா, என்ன பண்ற? தயவு செய்து வேணாமா? நான் சொல்றதை கேளு. சொப்னா, இப்போ என்ன? இந்த டியூப் எடுக்கணும் அவ்வளவுதானே? நான் டாக்டர் வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் சொப்னா, சொப்னா, வேண்டாண்டி. நான் ஸ்வப்னா. ஏய் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். வேண்டாம். சொன்ன கேள்வி வேணுமா? சொப்னா, வேணாமா? சொப்னா சொல்ல கேளு. வேணாமா? எடுக்காதானே சொல்றேன்ல. சொப்னா கேளு. சொப்னா, வேண்டாம்டா, வலிக்கும்டா. சொப்னா ப்ளீஸ். வேண்டாண்டி. ஐயோ கடவுளே. வாணே போலாம். எங்கடா? உன் மாமனை பார்க்க வேண்டாம், மல்லி மாமன். இங்க பாரு, உனக்கு சரியாகட்டும், நானே அவனை. ஏய், இப்ப எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். வா. சொன்னா கேளு சொப்னா. என்னென்ன புதுசா இருக்கு? மறுத்து பேசிட்டு இருக்க? நான் சொன்னா கேப்பல்ல? சொப்னா கேக்குறேன், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்புறம் ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த மல்லி மறுபடியும் எங்கேயாவது ஓடுறதுக்குள்ள நாம போய் பிடிக்கணும். சோ, அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? மல்லி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ முதல்ல உட்காரு. அவனி கொஞ்சம் உட்காருன்னு சொல்றல. இங்க பாரு, அவசரப்பட்டீங்கன்னா காரியம் கெட்டு போயிடும். மறுபடியும் அவன் எங்கேயாவது ஓடி போயிட்டா இன்னும் எவ்வளவு நாளைக்கு காத்துட்டு இருப்ப?